அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் கடந்த 2 நாட்களாக ஹர்ஃபு சம்பந்தமான இடைச்சொற்கள் சம்பந்தமான பாடத்தில் ஜர்ரு செய்யும் எழுத்துக்கள் இடைச்சொற்களை பார்த்து வர்றோம். அது ஒரு 19 சொற்கள் இருக்கிறது. அதில் முதலாவதாக இந்த பி என்று சொல்லக்கூடிய பா என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்தை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் அது எந்த பெயர் சொல்ல வந்தாலும் என்ன செய்யும், அந்த பெயர் சொல்லுக்கு எப்படி ஜர்ரு செய்யணுமோ அப்படி எந்தெந்த வகையான சொற்களுக்கு எந்தெந்த மாதிரி ஜர்ரு செய்யணுமோ அந்தந்த மாதிரி ஜர்ரு செஞ்சிட வேண்டியது. இதில் மாற்றம் கிடையாது. அதனுடைய அர்த்தம் என்ன என்பதில் என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு இடத்துல ஒரு மாதிரி வரும். பெரும்பாலான இடத்துல எப்படி வரும்னு கேட்டால் அதனுடைய மஃபூலில் என்ன செய்யும், செய்யப்படும் பொருளில் நசபு செஞ்சு படிப்போம்ல, அந்த இடத்துக்கு பதிலாக பேயை போட்டு விட்ருவாங்க. அந்த பேக்கு கொண்டுன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. அதை என்ன செய்யணும், ஐகாரம் போட்டு அர்த்தம் செய்யணும், அவனை இவனை அப்படி. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், இப்போ 96வது அலக்கு சூறா எடுத்துக்கிறங்க. அதில் உங்களுக்கு 15வது வசனம், கல்லா இல்லை இல்லம் என்தகி. இன்தகா என்றால் விலகி கொண்டான். சர்ஃபுகளையும் இப்போ யாவப்படுத்திக்கிறோம். உதாரணம் காட்டுவதோட வெறுமனே இந்த பேய் சட்டத்தை மட்டும் படித்தோம்னா அந்த பழைய பாடம் உங்களுக்கு மறந்துடும். அதனால தான் என்ன செய்கிறேன், அதில் உள்ள சர்ஃபுகள் சொன்னால் அந்த உதாரணத்துக்கு உதாரணமாகவும் போயிடுது. குரான் வசனத்தை உதாரணம் காட்டி சொல்லும்போது குரானுடைய அர்த்தமும் உங்களுக்கு கவிதைகளை உதாரணம் காட்டணுன்னு வைங்க, பேச்சுக்களை உதாரணம் காட்டணும்னா அதில் குரானுடைய நாலேஜ் நமக்கு அதிகரிக்காது. அதுக்கு தான் குரான்லேருந்து உதாரணங்கள் எடுத்து போடுறோம். அதில் சர்ஃபு சம்மந்தப்பட்ட நடத்தின பாடத்தை அது சொல்ல வேண்டியிருந்தால் அதையும் சொல்லிட்டோம்னு வைங்கன்னா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அதுக்கு தான் இல்லை இல்லம் என்தகி. இந்த நம்ம பின்னாசியத்து தான் நமக்கு டாப்பிக்கு. இந்த பின்னாசியத்தில் பே வந்திருக்குல்ல, இதுதான் டாப்பிக்கு. இருந்தாலும் இந்த வசனத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இன்தகா என்றால் விலகி கொண்டான். இன்தகையங்கிறது என்ன, இந்த என்தகின்றது பாருங்க. என்தகி இந்த சொல்லு நகைய நகின்னு இருக்குல்ல, விளக்கல் படிச்சிங்கல்ல, அதில் உள்ள நகைய நகா. நகையன்னா தடுத்தான், நகின்னா விளக்கல் படிச்சிங்கல்ல, அது நகாண்டு வந்துடும். அந்த நகா என்பதை இஃப்தால வாக்குனீங்கன்னு கேட்டால் இன்தகைய. நகைய என்பதை இஃப்தால என்று மாற்றுவதாக இருந்தால் இன்தகைய. இன்தகையன்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாது. தகையன்னு வந்துருச்சுல்ல, ஏக்கி ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தகு. அப்போ என்ன செய்யணும், இன்தகா. இன்தகைய என்று அதனுடைய சென்ற காலம். அது இன்தகைய என்று சொல்லாமல் எப்படி சொல்லணும், இன்தகா. அதனுடைய வருங்காலம் என்தஹியு. என்தஹியு யஹ் தமிழு எஃப் தயிலு என்று வரும். என்தஹியுன்னு சொல்லலாமான்னு கேட்டால் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இயக்கிய லம்மு வந்திருக்கிறதுனால அதை சுக்குனாக்கி விட்டுற வேண்டியதான். என்தஹி, இன்தஹா, என்தஹி, அது வருங்காலம். அதில் இப்போ லம் சேர்ந்தால் என்ன செய்யணும், லம்மு சேர்ந்தால் கடைசிக்கு ஜசம் செய்யணும். எல்ரிப், எல்ரிபு, லம் எல்ரிப் இப்போ சொல்கிறோம்ல. அதுவே இல்லத்துறை எழுத்தில் ஏற்கனவே சுக்குனு இருந்தால் இன்னொரு சுக்குனு செய்ய முடியாது. எருமியும் இருக்குது, எருமியும் நம்ம சொல்ல முடியாது, எருமின்னு ஆக்கிடுவோம். இப்போ கொண்டு லம் சேர்க்குறோம். லம்மத்துக்கு முன்னாடி போட்டிங்கன்னா ஏற்கனவே ஏக்கு சுக்குன் இருக்கு, இன்னொரு சுக்குனை செய்ய முடியாது. அப்போ ஏ தூக்கிறோம், லம் எருமி. எருமி ரமாவிலேருந்து வருங்காலம் எருமி. எருமி என்று சும்மா சொல்லும்போது எருமின்னு சொல்லிடலாம். இந்த லம்ங்கிற வார்த்தையை சேர்த்தோம்னு சொன்னால் லம் எருமின்னு நீட்டி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் லம் வந்தால் ஜசமு செய்யணும், சுக்குன் செய்யணும். சுக்குன் ஏற்கனவே இருக்குது ஏக்கு, ஒரு ஏயில் போய் இன்னொரு சுக்குன்னு செய்ய முடியாது. அப்போ என்ன செய்யணும், ஏயை தூக்கிடணும். எர்மி, லம் எர்மி அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி தான் லம் என்தஹி, என்தஹீன்னு இருக்கும். இன்தஹா, என்தஹி அப்படி வருங்காலம் இருக்கும். இந்த லம் வந்தனால என்னவாயிரும்னு கேட்டால்
லம் என்தஹி, அதான் அப்படி வந்து என்தஹிங்கிற வார்த்தை வந்து நீங்கள் ஏற்கனவே படித்த ஒரு சொல்லு தான். என்தஹின்ற சொல்லு இருக்குல்ல, இது இஃப்த நகாவில் நகாண்டா விலகினான், நகாண்டா தடுத்தான் அடுத்த ஆளை, இன்தகாண்டா அவனை விலகி கொண்டான், அடுத்த ஆளை தடுக்கிறதுக்கு பதிலாக அவனா விலகி கொண்டானே. ஆனால் இன்தஹா, அப்போ இன்தஹா விலகி கொண்டான், என்தஹி விலகி கொள்வான், லம் என்தஹி விலகி கொள்ளவில்லை. லம் என்தஹின்னா விலகி கொள்ளவில்லை. அதில் ஒரு இன் சேர்த்திங்கன்னு வைங்க, இந்த அந்த ஆள் அர்த்தம் செய்தால் போனால் வந்தால் அந்த அர்த்தத்துக்கு இல்லம் என்தஹி, இல்லம் என்தஹி அவன் விலகி கொள்ளவில்லையானால். இது நமக்கு உதாரணத்துக்கு தேவையில்லை, இந்த குர்ஆன் வசனத்தை எடுத்ததுனால அதில் உள்ள சர்வையும் உங்களுக்கு சொல்லி தந்தோம்னா ஒரு ரிப்பீட்டுக்கு ரிப்பீட் மாதிரி போயிடும். அவன் விலகி கொள்ளவில்லையானால் ல நசுஃபான், ல நசுஃபான்னா நாம் உறுதியாக பிடிப்போம். ல நஸ்பான்ங்கிறது நாம் உறுதியாக பிடிப்போம் அப்படின்ட்டு அதுக்கு அர்த்தம். இது என்ன சொல்லு? நீ அப்படியே கண்ணை மூடி கொஞ்சம் சிந்திச்சு பாரு, என்ன சொல்லு இது? ல நஸ்பான், இது என்ன வகையான சொல்லு? நாம் பிடிப்போம்னு முத்தக்கல்லிமா வர சொல்கிறோம். முத்தக்கல்லியம் தண்ணியில் இப்படி ஒரு சொல்லு நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? இந்த வடிவம் வந்திருக்கா? எஃபோடு நஃபோடுன்னு வந்திருக்குது. இல்லை நஸ்பான் இந்த மாதிரியான ஒரு சொல் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் வந்து இதனுடைய அசல் வடிவம் எப்படி இருக்கும்னு கேட்டால், இல்லை நஸ்பான் இருக்குல்ல, அதில் வந்து அசல் வந்து சஃபா, சீனு ஃபே ஐனு. சஃபான்னா பிடிக்கிறது, சஃபான்னா என்னது? பிடிக்கிறது. அப்போ சஃபான்னா பிடித்தான், ஷீன் போட்டால் பரிந்துரை, ஷஃபாத்து பரிந்துரை, இது சீன் புள்ளி இல்லாதது. அப்போ சஃபான்னா பிடித்தான். யஸ்ஃபவு பிடிப்பான், நஸ்ஃபவு நாம் பிடிப்போம், நஸ்ஃபவுன்னா நாம் பிடிப்போம். சரி, இந்த யஸ்ஃபவுங்கிற அந்த சொல்லில் வந்து ஏற்கனவே உங்களுக்கு பாடம் நடத்தியிருக்கிறோம். ஷத்து செஞ்ச நூனையும் கடைசியில் சேர்ப்பாங்க, சுக்கூன் பண்ண நூனையும் சேர்ப்பாங்க, உறுதியை காட்டுவதற்காக வேண்டி. இப்போ எழுதிரிப்புன்னு இருக்குன்னு வைங்களேன், ல எழுதிரிப்பு ல சேர்த்துக்கணும் ஆரம்பத்தில். ல எழுதிரி பண்ண, எழுதிரிப்பு என்றால் அடிப்பான். ல எழுதிரி பண்ண உறுதியாக அவன் அடிப்பான். இந்த நூனை சேர்த்தா முன்னாடி லாமூன் அவசியமாகிடுது. ல எழுதிரி பண்ண, இது என்னது? சத்து செஞ்ச நூனு. இந்த சத்து செஞ்ச நூனுக்கு பதிலாக சுக்கூன் செஞ்ச நூனையும் சேர்க்கலாம். அது இருமை இல்லைன்னா வராது, ஒருமை பண்ணு தான், 3 தான் வரும். அப்போ வந்து ல ல எழுதிரி பன், எழுதிரி அடிப்பான். ல எழுதிரி பன் உறுதியாக அவன் அடிப்பான். அந்த ல எழுதிரி பன் என்பதை தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த பாருங்களேன், இந்த காட்டியிருக்கிறேன். இல்லை எழுதிரி பன்ங்கிறது இந்த இப்போ லயஸ்ஃபான் இருக்குல்ல, இந்த லயஸ்ஃபான்ங்கிறது வராது. லயஸ்ஃபான் வந்துருச்சா, ல அஸ்ஃபான், ல அஸ்ஃபான்னா நான் பிடிப்பேன். அஸ்ஃபாவு என்கிற ஒரு சொல்லில் சுக்கூன் வச்ச நூனு, தாக்கியதுரை நூனு சேர்த்துருக்குறோம். இந்த சுக்கூன் வச்ச நூனு சேர்த்தோம்னா ஆரம்பத்தில் லாமு ஒன்று சேர்த்துக்கிறணும். ல அஸ்ஃபான் நான் உறுதியாக பிடிப்பேன் இப்படி சொல்கிறோம்ல. இந்த நூனுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா ஷார்ட்டாக தன்வீனை போட்டு விட்டாங்க பாருங்கள். ல அஸ்ஃபான், ல அஸ்ஃபான் நூன் போட்டு தான் எழுதணும். என்ன இது வினை சொல்லுது. இந்த வினை சொல்லில் வந்து முறைப்படி இப்படி எழுதணும்னு கேட்டால் ல அஸ்ஃபான் இப்படி எழுதணும். இப்படி எழுதாமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ல அஸ்ஃபான் அந்த நூனுக்கு பதிலாக ஒரு தன்வீனை போட்டு விட்டுறது, உச்சரிப்பு வந்துடும்ல. அதே மாதிரி தான் நஸ்ஃபான்ங்கிறது. ல நஸ்ஃபான்ங்கிறதுனுடைய வடிவம் இது தான். இந்த இடத்துல இதுதான் அசல் வடிவம். இந்த அசல் வடிவம் என்ன செய்யலாம்? ல நஸ்ஃபான். இதை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த நூனை எடுத்துவிட்டு இந்த தன்வீனை கொடுத்துட்றாங்க. ல நஸ்ஃபான் இது வினை சொல்லு. வினை சொல்லில் என்ன சொல்லு? சஃபா என்கிற ஒரு சொல்லு. அந்த சொல்லுடைய வருங்காலம் எஸ்ஃபவு. அந்த எஸ்ஃபவுங்கிற வருங்காலத்தில் வந்து சுக்குன் வச்ச நூனை கடைசியில் சேர்க்குறோம். எஸ்ஃபான், எஸ்ஃபவுன், ல தஸ்ஃபான், ல தஸ்ஃபவுன், ல அஸ்ஃபான், ல நஸ்ஃபான் தன்னிலையில் வரும். ல அஸ்ஃபான் நான் உறுதியாக பிடிப்பேன். ல நஸ்ஃபான் நாங்கள் பிடிப்போம், நாம் பிடிப்போம்னு அர்த்தம். இந்த ல நஸ்ஃபான்கிற இந்த வடிவத்தை தான் இந்த மாதிரி குர்ஆனில் எழுதியிருக்கிறாங்க.
எழுத்தர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி எழுதுறதுக்கு பதிலாக இப்படி அவங்க எழுதிட்டாங்க. எழுதுன அந்த உச்சரிப்பு வர்றதுனால என்ன செய்கிறோம், நம்மளை அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஆனால் இப்படி தான் எழுதுன முறை இல்லை. நஸ்பான்ங்கிறது இதுதான் எழுத்துடைய வடிவம். இது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு நூனை இப்படி ஜாஸ்தி ஆக்கணும்னு சொல்லி நூனை எடுத்துவிட்டு அலிஃபை போட்டு விட்றாங்க. அலிஃபை போட்டு தன்வீன் போட்டு விட்றாங்க. இல்லை நஸ்பான்ங்கிறது. அப்போ இல்லை நஸ்பான்ங்கிறது என்ன விளைவிக்கிறன்னு, இது சஃபா என்பதனுடைய வருங்கால வினையில் தன்னிலை பன்மை, அதில் சுக்கூன் வச்ச நூன் சேர்க்கப்பட்டு இருக்கிறது. அந்த சுக்கூன் வச்ச நூனை நூன் வடிவில் எழுதாமல் தன்வீன் வடிவத்தில் எழுதியிருக்கிறார்கள். இப்போ வந்துருங்க திருப்பி அந்த ஆயத்துக்கு. ல நசுஃப அன், அவன் விலகி கொள்ளவில்லையானால் ல நசுஃப அன், நாம் உறுதியாக பிடிப்போம். ல நசுஃபான்னா என்ன அர்த்தம், உறுதியாக பலமாக நம்ம பிடிப்போம். அது பாயிண்ட் இல்லை, பின் நாசியை தான் பாயிண்ட். பின் நாசியத்தி, நாசியத்தை கொண்டு பிடிப்போம். நாசியத்துனா நெற்றியினுடைய முன்பகுதி. நெற்றியுடைய முன்பகுதி இருக்கு இல்லையா, அது முன்னெற்றின்னு சொல்லுவாங்க. முன்னெற்றியை கொண்டு பிடிப்போமா, முன்னெற்றியை பிடிப்போமா? முன்னெற்றியை தானே போய் பிடிக்க போகிறோம். அல்லாஹ் என்ன செய்யறான்னா, இவன் விலகி கொள்ளவில்லை என்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு வர்ற அடியாரை தடுக்கிறான். அதை பற்றி தான் இந்த சூறா பேசுது. 96வது சூறாவில் இக்ராங்கிற சூறாவில் அராய்த்தல்லது என் ஹாபுதன் இதா சல்லா, தொழுகிற அடியானை தடுக்கிறான், அவனை பார்க்கவில்லையா அப்படின்னு கேட்டுட்டு, இல்லை இல்லம் என் தகி, அவன் விலகி கொள்ளவில்லையானால், இந்த காபத்துல்லாவுக்கு தொலை வர்ற ஆளுக்களை தடுக்கிறான்ல, இந்த போக்கிலிருந்து அவன் விலகி கொள்ளவில்லை என்று சொன்னால் ல நசுஃபான், உறுதியாக நம்ம பிடிப்போம். பின் நாசியத்தி, முன்னெற்றியை பிடிப்போம். இப்போ சஃபா என்கிற சொல்லுக்கு அதனுடைய மஃபூலுள்ள பே வரும். சஃபா நாசியத்தன் அப்படி சொல்லக்கூடாது. சஃபா பி நாசியத்தின், அந்த பே வந்துடும். சஃபாங்கிற அந்த வினை சொல்லுக்கு அதனுடைய செய்யப்படு பொருளாக வரக்கூடிய நாசியத்தை எது வந்தாலும் சரி, பிடித்தோங்கிற அந்த பிடித்தோங்கிற எல்லா பிடித்தோங்கிறதுக்கெலாம் இல்லை, அகத அதுக்கெலாம் இல்லை. சஃபாவுக்கு மட்டும்தான். சஃபா என்கிற ஒரு சொல்லை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அது பிடித்தான்கிற ஒரு அர்த்தத்துக்குள்ள உள்ள ஒரு சொல்லு. எதை பிடித்தான்னு சொல்லுவோம்ல, அது எதை பிடிக்கலாம், பேனாவை பிடிக்கலாம், கையை பிடிக்கலாம், ஆளை பிடிக்கலாம், புஸ்தகத்தை பிடிக்கலாம், ஒரு கம்பியை பிடிக்கலாம், என்ன தேவை பிடிக்கலாம். அது எதை பிடிக்கிறீங்களோ அந்த அந்த பொருளில் என்ன சேர்த்துக்கிறேன்னு, பே சேர்த்துக்கிறேன்னு. ல நசுஃபான் நாசியத்தன் அர்த்தம். ல நசுஃபான் நம்ம பிடிப்போம், நாசியத்தன் முன்னெற்றியை பிடிப்போம். இந்த பே எதுக்கு வந்திருக்கு, முன்னெற்றியை கொண்டு பிடிப்போம் என்று சொன்னால் முன்னெற்றியை போச்சுட்டு வேற ஒன்றை பிடிக்கணும்னு அர்த்தம் வந்துடும். அந்த அர்த்தத்துக்கு இல்லை, கொண்டுன்னு அர்த்தம் கிடையாது. ல நசுஃபான் நாம் பிடிப்போம், பின் நாசியத்தி முன்னெற்றியை பிடிப்போம். அப்போ இதில் என்ன விளங்கிக்கிறோம், அரபு மொழியில் சஃபா என்கிற ஒரு சொல்லுக்கு அதுக்கு மஃபூல் பின்னாடி மஃபூல் என்றால் செய்யப்படு பொருள் வரும் என்று சொன்னால் அந்த செய்யப்படு பொருளோடு சேர்த்து பேயை சேர்ப்பார்கள். சேர்த்தாங்கன்னா அது கொண்டுங்கிற அர்த்தத்துக்கு சேர்க்குவது கிடையாது. மஃபூல் என்ற அந்த சொல்லை கொண்டு தான் சேர்ப்பாங்க. அப்படி வழக்கம் ஆக்கிட்டாங்க, அவங்களுடைய மொழி நடையில் அப்படி உண்டாக்கிட்டாங்க. அப்போ இல்லை நஸ்பான் பின் நாசியத்தி முன்னெற்றியை பிடிப்போம். அப்போ நஸ்பான்ங்கிறது ஃபேலு, அது உள்ளே ஃபாயில் நாம்ங்கிறது இருக்குது, தண்ணிலையாக இருக்கிறதுனால நாம்டு நல்றிப்புண்டா நாம் அடித்தோன்ற வரதில்ல, உள்ளே இருக்குது. ஃபேலும் ஃபாயில் அதுக்குள்ளே இருக்குது. நாசியத்துங்கிறது மஃபூலில் எப்படி வரணும், நாசியத்தன் என்று வரணும். நாசியத்தன் வராமல் என்ன செய்வாங்கன்றா, இந்த சொல்லை சஃபாங்கிற ஒரு சொல்லை மஃபூலில் சேர்க்கும் பொழுது பேயை போட்டு சேர்ப்பாங்க. அப்புறம் நஸ்பான் பின் நாசியத்தி நாசியத்தை பிடிப்போம். அப்போ என்ன அர்த்தத்துக்கு வரல, கொண்டுங்கிற அர்த்தத்துக்கு வரல. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டால், எந்த இடத்துல இந்த கொண்டுங்கிறது மேட்ச் ஆவலையோ அந்த இடத்துல நீங்கள் சுதாரிச்சுக்கிறேன்னு இது இந்த சொல்லுக்கு இந்த பே வரும், இந்த சொல்லுக்கு என்ன செய்யும், இந்த பே வரும்னு நீங்கள் விளங்கிக்கணும். அதே மாதிரி இப்போ ஹத்தச என்றால் ஹதீஸ்லாம் சொல்கிறீங்கல்ல, ஹதசன்னா பேசினான், ஹத்தசன்னா அறிவித்தான், ஹத்தசனான்லாம் வரும்ல. ஹத்தச என்றால் அறிவித்தான். அந்த ஹத்தச என்பதனுடைய ஏவல் எப்படி வரும், முன்னிலை ஏவல் ஹத்தச வருங்காலம் யூ ஹத்திசு,
அதில் இருந்து து ஹத்தீஸுன்னு வந்துடுமா. அதில் ஏவல் எடுக்கிறதா இருந்தால் தேயை எடுத்துருவோம். தேயை எடுத்துட்டோம்னு சொன்னால் ஹத்தீஸ் ஹத்தீஸ் ஹத்தீஸா அலிஃபெல்லாம் தேவை கிடையாது. ஏன்னா அந்த து ஹத்தீஸு என்பதில் வந்து தே எடுத்த பிறகு அந்த ஹேக்கு சுக்கூன் இல்லை. சுக்கூன் அங்கே இருந்தால் தான் நமக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கேன், ஒரு அலிஃபை சேர்க்கறது. எழுதிரிப்புங்கிறோம், தே எடுத்துவிட்டு எழுதிரிப்புன்னு சொல்கிறோம் அலிஃபை சேர்த்து. இங்கே அலிஃபு சேர்க்குற ஒரு அவசியம் கிடையாது. அதனால ஃப ஹத்தீஸில் இந்த ஃபேயை விட்டுருங்க, ஹத்தீஸ் என்ற சொல்லை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது ஏவல் வினை. ஹத்தஸ என்றால் அறிவித்தான், ஹத்தீஸ் பிரகடனப்படுத்து. ஹத்தீஸ்னா என்னது, பகிரங்கப்படுத்து, அறிவித்து விடு. அப்போ ஹத்தீஸுங்கிற வார்த்தை வந்து ஒரு ஏவல் வினை. நீ அறிவித்து விடு. எதை அறிவித்து விடணும், பி நிஅமதி ரப்பிக்க. முன்னாடி முன்பின் மாறி வந்திருக்கு. பி நிஅமதி ரப்பிக்க, உமது இறைவனுடைய நிஅமத்தை அறிவித்து விடு. உனக்கு அல்லாஹ் என்னென்ன அருளை செஞ்சுருக்கிறானோ அதை ஒழிக்காத, பகிரங்கமாக மக்கள்கிட்ட வையி அப்படிங்கிறதுக்கு உள்ள அர்த்தம் அது. அப்போ ஹத்தீஸ் நீ அறிவித்து விடு. எதை அறிவிக்கணும், பி நிஅமதி ரப்பிக்க. பி வந்திருக்கு, நியமத்தை கொண்டு அறிவிக்கிறதா, நியமத்தை அறிவிக்கிறதா. ஹத்தீஸ் நீ அறிவிப்பாயாக, பி நிஅமதி ரப்பிக்க, உமது இறைவனுடைய நியமத்தை, நியமத்துனா அருட்கொடையை, உமது இறைவனுடைய அருட்கொடையை நீ அறிவிப்பீராக அப்படின்னு குர்ஆனில் இருக்குது. 94வது சூறாவில் 11வது வசனத்தில் இது இருக்கிறது. அப்போ இதில் நம்ம இதில் டாபிக் என்னன்னு கேட்டால் பி நியமத்திங்கிற சொல்லு தான். நியமத்துங்கிறது வந்து அருட்கொடை, அதில் பே சேர்ந்துருச்சு. பே சேர்ந்ததுனால இப்போ நியமத்தி ஜர்ரு வந்துருச்சு. இதில் ஏன் தன்மீன் வரலன்னு சொன்னால் நியமத்தை கொண்டு ரப்புல கொண்டு இலாபத்து பண்ணிட்டோம். ரப்புடைய நியமத்துண்டு, அதனால இதுக்கு தன்மீன் போயிடும். அதனால பி நியமத்தி ரப்பிக்க, உமது ரப்புடைய நியமத்தை கொண்டு அப்படின்னு அர்த்தம் செய்வாங்க. உம்முடைய ரப்புடைய நியமத்தை கொண்டு ஃபஹத்தீஸ் அறிவிப்பீராக. அந்த கொண்டுன்ற அர்த்தம் இதாக வருதா? தமிழ் மொழிக்கு வந்தால் சிரிக்க மாட்டானா யாராச்சும் கேட்டான்னா? அப்போ இப்போ உமது இறைவனுடைய நியமத்தை, அருளை, ஃபஹத்தீஸ் எடுத்து சொல்வீராக. அல்லாஹ்வுடைய நியமத்தை என்ன செய்யணும், எடுத்து சொல்வீராக அப்படின்னு வருது. இப்போ நம்ம என்ன விளைக்கிறோம், அப்போ ஹத்தஸன்னா அறிவிக்கிறது. ஒரு செய்தியை ஒருத்தனுக்கு அறிவிக்கிறதா இருந்தால் அந்த செய்தியோடு என்ன செய்யணும், ஒரு அருளை நமக்கு செஞ்ச பாக்கியத்தை அடுத்தவருக்கு அறிவித்து கொடுப்பதாக இருந்தால் அதில் என்ன செய்ய பேய சேர்ப்பாங்க. ஹத்தீஸ் பி நிஅமதி ரப்பிக்க, உமது இது வந்து செய்யப்படும் பொருளில் வந்து ரெண்டாவது செய்யப்படும் பொருள். அதாவது செய்யப்படும் பொருள் வந்து சில சொற்களுக்கு 1 வரும், சில சொற்களுக்கு 2 வரும், 3 கூட வரும். இப்போ உதாரணமாக அறிவித்தான் இருக்குது, நான் அறிவிக்கிறேன், அல்லது ஜெயித் அறிவிக்கிறான், அவன் ஃபாயில். என்னத்தை அறிவிக்கிறான், யாருக்கு அறிவிக்கிறான், அம்ருக்கு அறிவிக்கிறான், அவன் மஃபூல் செய்யப்படும் பொருள். என்னத்தை அறிவிக்கிறான், அம்ரு ஜெயிது அம்ருக்கு எதை அறிவிக்கிறான், நியமத்தை அறிவிக்கிறான்னு வருது. இது ரெண்டாவது மஃபூல். முதல் செய்யப்படும் பொருள் வந்து பே இல்லாமல் சேர்ந்துக்கிறோம். ஹத்தஸ என்பதோட ஹத்தஸ அறிவித்தான், அல்ல ஹத்தஸ்து நான் அறிவித்தேன், பக்ரன் அங்கே பே வராது, பக்கருக்கு நான் அறிவித்தேன். அந்த செய்யப்படும் பொருள் என்பது வந்து சில சொற்களுக்கு 1க்கு மேலேயும் வரும்ல, எப்படியான சொல்லு இது. அறிவித்தான் என்று சொன்னால் யாருக்கு அறிவித்தான், என்னத்தை அறிவித்தான், யார் அறிவித்தான்ங்கிறது ஃபாயிலு, யாருக்கு அறிவித்தான் என்பது வந்து 1வது செய்யப்படும் பொருள், எதை அறிவித்தான்ங்கிறது வந்து 2வது செய்யப்படும் பொருள். அப்போ இந்த ஹத்தஸ என்பதற்கு 2வது செய்யப்படும் பொருளாக வரும் சொற்களில் பே சேரும். சேர்ந்தால் அதுக்கு நீங்கள் அதை இதை அந்த அர்த்தம் செய்யணும். அப்போ அம்மா பி நிஅமதி ரப்பிக்க, உமது இறைவனுடைய அருளை ஃபஹத்தீஸ் அறிவிப்பிறா. யாருக்கு, மக்களுக்கு. அது யாருக்குன்னு சொல்லாட்டாலும் எனக்கு மக்களுக்கு தான் அறிவிக்க சொல்கிறாங்களா, அப்போ மக்களுக்கு அறிவிப்பீராக அப்படின்னு வந்துடுது. அப்போ இந்த இடத்துல இந்த பே வந்திருக்குது. என்ன அர்த்தத்துக்கு வரல, கொண்டுங்கிற அர்த்தத்துக்கு வரல. இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் சத்தக்க சொன்னேன்ல, சதக்கன்னா உண்மை சொன்னான், கதபண்டா பொய் சொன்னான். அதை அலண்டாக்கு நான் கதபண்டு சொன்னால் மறுக்கிறது. இன்னொருத்தன் சொன்ன உண்மையை பொய்ன்னு சொல்வது.
பொய் ஆக்குறது. பொய் ஆக்குறதுக்கு அர்த்தம் என்ன? மறுக்கிறது. அப்போ கதப மறுத்தான். எதை மறுத்தான்னு சொல்லும்போது பே வரணும். கதப பில்லாஹி அல்லாவை மறுத்தான். கதப பில் மலாய்கத்தி மலக்குமார்களை மறுத்தான். கதப பில் ருசுலி ரசூல்மார்களை மறுத்தான். அப்படின்ற ஒருத்தர மறுத்தான்கிறவர். இந்த மறுத்தான்கிறதுக்கு வர்ற மாதிரி உண்மை சொன்னான், உண்மையாக்கினான்ற சொல் இருக்குல்ல, அதுலேயும் வந்து இந்த பே வரும். கதபாக்கு மாதிரி சத்தக. சதக்கன்னா உண்மை சொன்னான், சத்தக்கன்னா அடுத்தவன் சொல்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம். சத்தக்கன்னா நம்பினான், உண்மைப்படுத்தினான். சதக்கன்னா உண்மை சொன்னான், சத்தக்கன்னா உண்மைப்படுத்தினான். எதை உண்மைப்படுத்தினான்? சத்தக பில் ஹுசுனா. இந்த 92வது சூறாவில் என்ன செய்யுங்க அப்படி வரும். 92வது சூறாவோட 6வது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சத்தக பில் ஹுசுனா. ஹுசுனாண்ட அழகானது. அஹுசனு என்பதுடைய இஸ்மு தஃபீல் படிச்சிங்கல்ல, அஹுசனு அதனுடைய பெண்பால் எப்படி வரும்? ஹுசுனா. அக்பரு குபுரா அன்சரு நுசுராண்டு வர்ற மாதிரி அஹுசனு ஹுசுனாண்டு வருது. சத்தக பில் ஹுசுனா அழகானதை வந்து அழகிய விஷயத்தை சத்தக நம்பினான், உண்மைப்படுத்தினான். நம்பினான் தான் அர்த்தம். நம்பினான் வருது. இந்த இடத்துல அழகானதை கொண்டுண்டு அர்த்தம் செய்கிறது. சத்தகவுக்கு பே வரும், அரிதாக பே இல்லாமல் வரும். அந்த பே இல்லாமல் வரும், குறைவாக வரும். அதிகமாக என்ன செய்யும்? பே போட்டு வரும். அப்போ என்ன செய்யும்? இந்த இடத்துல வந்து கொண்டுன்னு செஞ்சு பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகலை. உண்மையை நல்ல அழகானதை கொண்டு இப்படி உண்மைப்படுத்துறது, அழகானதை உண்மைப்படுத்துறன்னு சொன்னால் தான் அர்த்தம் சரியாக வருது. அப்படின்னு வரும்போது என்ன, இந்த பேய்க்கு வந்து இது வந்து மஃபூலில் செயற்படு பொருளில் வந்திருக்குது அப்படின்னு என்ன செஞ்சிடறோம், விளங்கிக்கிறோம். அதே மாதிரி இப்போ கஃபரன்னா என்ன அர்த்தம்? மறுத்தான். ஒருத்தன் அல்லாஹ் மறுக்கிறான். கஃபர ஜெய்தும், ஜெய்து மறுத்தான் அல்லாஹவை அப்படி சொல்லக்கூடாது. கஃபர ஜெய்துன் பில்லாஹின்னு சொல்லணும். ஆமனவுக்கு சொல்கிற மாதிரி கஃபரவுக்கும் சொல்லணும். கஃபர ஜெய்துன், ஜெய்து மறுத்தான், பில்லாஹி அல்லாஹை மறுத்தான். கஃபர ஜெய்துன் பில் ஜன்னதி சொர்க்கத்தை மறுத்தான். அப்போ இந்த கஃபரங்கிறதுக்கு வந்து எதை மறுப்பானோ மஃபூலு செய்யப்படு பொருள், அதில் பேயை சேர்ப்பாங்க. அந்த இடத்துல போய் கொண்டு ஒன்று செய்யக்கூடாது. அதுக்கு தான் அல்லதீன கஃபரு பி ஆயாத்தினான்னு வருது பாருங்க. ஒல்லதீன கஃபரு யார் மறுக்கிறார்களோ, பி ஆயாத்தினா நமது ஆயத்துகளை. ஆயத்துனா வசனம், குர்ஆனுடைய வசனங்கள். அப்போ அதுக்கு ஜம்மு வந்து ஆயாத்து. நாங்கிறது நமதுங்கிற அர்த்தம். ஆயாத்துனாண்டா நம்முடைய ஆயத்து. அப்போ பி ஆயாத்தினான்னா நம்முடைய ஆயத்துகளை, நம்முடைய வசனங்களை கொண்டு நடத்த செய்யக்கூடாது. உள்ளதீன கஃபரு யார் மறுக்கிறார்களோ, ஆயாத்தினா நமது ஆயத்துகளை. இப்போ நீங்கள் என்ன வழங்கி இன்னும் ஒரு விஷயத்து மனசில் வச்சுக்கிறேன்னு, அப்போ எங்கெல்லாம் அந்த கஃபரன்னு வருகிறதோ, அப்போ எதை மறுக்கிறானோ அதில் பேயை போட்டு பேசுங்க. கஃபரு பில்லாஹி அல்ல குர்ஆன் அந்த கஃபரோவுக்கு பிறகு நிறைய விஷயத்தெல்லாம் சொல்லுவான். பேயை போட்டு தான் வரும். கஃபரு பில்லாஹி, கஃபரு பில் ருசுலி, கஃபரு பில் மலாய்கத்தி, கஃபரு பின் நாரி, கஃபரு பில் ஆகிரத்தி, எல்லாம் பே வரும். பேக்கு அந்த அர்த்தம் கிடையாது. அர்த்தம் இருக்குது, அதே இதுங்கிற அந்த அர்த்தம் தான் இருக்குது. கஃபரு பி ஆயாத்தினா நம்முடைய ஆயாத்துகளை மறுத்தார்கள், நம்முடைய வசனங்களை கொண்டு மறுத்தார்கள்னு அர்த்தம் செய்யக்கூடாது. அப்போ இந்த பே வருது என்ன செய்யுதுன்னா ஜர்ரு செய்யுது. ஆயத்துங்கிறது வந்து ஒருமை, ஆயாத்துன் என்பது பன்மை. அதில் இந்த பி வந்ததுனால பி ஆயாத்தி, ஆயாத்தை கொண்டு நாங்கிறதுல இலாபத்து பண்ணதுனால தன்மீன் கிடையாது, ஆயாத்தின் என்று தான் இருக்கும். ஆயாத்துங்கிற சொல்ல நாங்கிறதுல இலாபத்து பண்ண காரணத்தினால எப்படி வந்துருச்சு? பி ஆயாத்தினா. கஃபரு அப்புறம் பி அப்புறம் ஆயாத்து அப்புறம் நான் 3 சொல் இருக்குது. பி ஒன்று, ஆயாத்து ஒன்று, நான் ஒன்று. அப்போ நான் என்ற சொல்லோட ஆயாத்து என்கிற சொல்ல இலாபத்து பண்ணிட்டாங்க. அதனால் ஆயாத்தில் தன்மீன் இல்லாமல் ஆயாத்தினா. தீ எதுக்கு வந்துச்சு? இந்த பேயினால் வந்தது தான். பேயுடைய வேலை கரெக்டு சேர்த்து தான் செஞ்சேன்.
என்ன அர்த்தத்துக்கு நீ வந்தாலும் சரி பே வந்து அந்த சொல்லுல செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சுவிடும். அதனுடைய அர்த்தத்தில் தான் என்ன செய்யும் சில மாற்றங்கள் வரும். அப்போ உள்ளதீன கஃபரு யார் மறுக்கிறார்களோ பி ஆயாத்தினா நம்முடைய ஆயத்துகளை நம்முடைய வசனங்களை யார் மறுக்கிறார்களோ அவங்க இடது பக்கத்துக்காரங்க கெட்டவங்கன்னு அது முடியுது. அது தேவையில்லை நமக்கு தேவை என்னது கஃபருவும் பி ஆயாத்தினாவும் தான். அப்போ பி ஆயாத்தினாவுக்கு என்ன அர்த்தம் செய் இந்த கஃபரங்கிற சொல்லு ஆமன அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து நம்பினான்னு அர்த்தம். எதை நம்புகிறோமோ அதில் போய் பேயை சேர்க்கணும். ஆமன பில்லாஹி ஆமனத்து பில்லாஹின்னு சேர்க்கணும். அந்த பேய்க்கு வந்து கொண்டுன்ற அர்த்தம் வராது, அல்லாஹ்வைன்ட்டு வந்துடும். அதே மாதிரி கஃபரண்டா மறுத்தாண்டு அர்த்தம். அப்போ எதை மறுத்தான் அல்லாஹ் மறுக்கிறான்னு சொன்னால் கஃபர பில்லாஹின்னு சொல்லணும், கஃபரல்லாஹன்னு சொல்லக்கூடாது. கஃபர பில்லாஹி கஃபர பில் ஆஹிரத்தி ஆஹிரத்தை மறுத்தான் இப்படின்னு வரும். அதனால தான் இங்கே எந்த இருக்குது உள்ளதீன கஃபரு பி ஆயாத்தினா நம்முடைய வசனங்களை யார் மறுக்கிறானோ கஃபரு மறுக்கிறார்கள் பி ஆயாத்தினா நமது வசனங்களை. அப்போ நமது வசனங்களை அந்த ஐகாரம் போட்டு செய்வதற்கு என்ன காரணம்? இதனுடைய மஃபுல் அப்படி வரும். அப்போ நீங்கள் குரானை படிக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து குரானையோ அதிசய வாசிட்டு வரும் பொழுது அந்த பே கொண்டுங்கிற அர்த்தம் வராமல் அப்படி வந்தால் அது என்ன விளைவிக்கிறன்னு அதை இதைங்கிற அர்த்தம் கொடுத்துக்கிறன்னு அதோட விளைவிக்கிறன்னு இந்த சொல்லுக்கு வந்து மஃபூலில் பே வரும். இந்த சொல்லுக்கு என்ன வரும் மஃபூலில் பே வரும்னு விளைவிக்கணும். சரி, அடுத்து வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் அந்த ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் லாஸ்ட்டாக நடத்தும் போது இந்த பேயை பற்றி பேசும்போது அது சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் அதை ரிப்பீட் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த பே வந்து வினை சொற்களில் 2 வகையான வினை சொல் இருக்கிறது. அதாவது கருத்து அடிப்படையில் அதனுடைய மீனிங் அர்த்தத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2 வகையான வினை சொல் இருக்கிறது. ஒரு வினை வந்து அவனுடைய நிற்கக்கூடிய வினை சொல்லாக இருக்கும். இன்னொரு வினை வந்து அவன் எவன் பேசுகிறானோ அவனிடமிருந்து கடந்து செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும். இப்படி 2 வகையான வினை சொல் இருக்குது. உதாரணமாக அடித்தான்கிறோம். அடித்தான்கிற ஒரே ஒருத்தன் உட்காந்துட்டு அடிக்க முடியுமா? உலகத்தில் அவன் மட்டும்தான் இருக்கிறான். அடித்தாண்டு கம்ப்ளைண்ட் வருமா? யாரப்பா அடித்தான்? ஏதாவது ஒன்று வேணும். அடித்தல்னு செய்கிறதா இருந்தால் அடிக்கிறதுக்குன்ட்டு ஒரு ஆள் வேணும். யார் மீது அந்த அடியை கொடுக்க போகிறானோ அவன் ஒரு ஆள் வேணும். இந்த இதுன்னா இது வந்து கடக்கிற வினை சொல். இந்த வினை சொல் என்ன செய்யும் ஒருத்தன்கிட்ட இருந்து இன்னொருத்தன்கிட்ட போய் அதுதான் அந்த செயல் உருவாகும், அவனுக்குள்ளே உருவாகி கொள்ளாது. அதே மாதிரி வந்து சில வினை சொல் இருக்குது, அதுக்கு இன்னொரு ஆள்லாம் தேவையில்லை. இன்னொரு ஆளோ இன்னொரு பொருளோ தேவை கிடையாது. அவன் மட்டுமே செஞ்சுக்கிறான். அது எப்படி உள்ளது? சிரித்தான்கிறோம். ஒருத்தன் சிரித்தான். யாரை சிரித்தான்னு சொல்லுவோமா? அவன் தான் சிரித்தான். அப்போ சிரித்தான்கிற ஒரு போனான்கிறோம். போனான்டா போனான், அவ்வளோதான். யாரை போனான்? யாரையும் போல அவன் தான் போனான். போகுதல்ங்கிற செயல் வந்து ஒரு மனிதன் அவனுடைய செயல் அவன்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு செயல். அது போகுதல் என்பது. வந்தான்கிறோம். வந்தான்டா யாரை வந்தான்டா சொல்லுவீங்க? அவன் தான் வந்தான். யாரை வந்தான் எதை வந்தான்னு சொல்ல முடியாது. சாப்பிட்டான்னு சொன்னால் எதை சாப்பிட்டான்னு வர்ற எதையாவது வேணும் சாப்பிட்றதுக்கு ஒரு பொருள் ஏதாச்சும் வேணும்ல, ஒரு ஆள் வேணும், இல்லாட்டி ஒரு பொருள் வேணும்ல. சாப்பிட்டான் என்றால் யாரை அல்லது எதைண்டு வரணும். அப்படி யாரை எதைண்டு வந்தால் அது வந்து கடந்து செல்லக்கூடிய ஒரு வினை சொல்லாக முத்தாத்தி என்று சொல்வார்கள். இந்த யாரை எதைண்டு வரலை என்று சொன்னால் லாசிமோ அவனுடைய நிற்கக்கூடிய வினை சொல் என்று சொல்வார்கள். இப்போ இந்த பே இருக்குல்ல, இது வந்து இந்த மாதிரியான வினை சொல்ல வந்து அந்த மாதிரி வினை சொல்ல மாற்றிடும். லாசிமா இருக்குல்ல, லாசிமாக உள்ள சொல்ல வந்து முத்தாத்தியான வினை சொல்லுடைய அர்த்தத்துக்கு மாற்றிடும். உதாரணமாக லஹிக்கன்னா சிரித்தான், அவன் தானே சிரித்தான். சரி, அடுத்த ஆளை சிரிக்க வைக்கிறதுக்கு நம்ம தமிழில் என்ன வைத்தான்னு சேர்த்துக்குவோம். சிரித்தான், சிரிக்க வைத்தான். இந்த வைத்தான் வார்த்தையில் நுழைச்ச உடனே இந்த சிரித்தான்கிற சொல்லு என்ன வகையில் சேர்ந்துருதுன்னா அடுத்த ஆளுக்கு கடக்கக்கூடிய சொல்லாம சிரிக்க வைக்கிறான் தான் வேறு உணர்வு வேணும்ல. இவனே சிரிச்சுக்கிட்டான்னா ஒரு ஆள் போதும். சிரிக்க வச்சான்னு சொல்கிறாங்க, யாரை சிரிக்க வச்சான் அப்படின்னு வந்துடும். அப்போ தமிழில் அதுக்கு என்ன செய்வோம்னு கேட்டால் வைத்தாண்டு ஒரு வார்த்தை சேர்த்துக்குருவோம்.
அது மாதிரி போனான்ங்கிறோம். போனான்னா போக்கினான், ஒரு ஆளை போக்குறது. மாறினா இது அந்த வகையாக மாறிக்கணும். வந்தான், அவன் வந்தான். வர வைத்தான், யாரைன்னு வந்துடும். வந்தான்கிறத வரவழைத்தாண்டு மாற்றுறதா இருந்தால் அந்த லாசிம் என்பது முத்தாத்திங்கிற வகைக்கு மாறிக்கிறோம். இந்த பேங்கிற சொல்லு இந்த வேலையை செய்வதற்கும் பயன்படும். அது எப்படிங்கிற இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.